இந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் அப்படிங்கிறது என்ன விதமான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் அது உள்ளடக்கி எப்போ ஒரு விஷயம் வேலிடா இருக்கணும் அது டிவோர்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகே, 2 பேரும் தனியா இருக்காங்க. ஓகே, ஜுடிஷியல் செப்பரேஷன்னா ஒரு கேஸ் ஃபைல் ஆயிட்டு இருக்கு, 2 பேரும் தனியா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே which does not like conclude that it is a divorce. ஓகே, டிவோர்ஸ்ன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு அது வராது. இப்போ இதுவே என்னன்னா அவங்க முதல் மனைவி கிட்ட ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணாரா அப்படிங்கிறது ஸ்டில் இட் இஸ் கொஷின் மார்க்காக தான் இருக்குது அந்த இடத்துல. ஓகே, இது அவர் டிவோர்ஸ் வாங்கிட்டு இது போயிருந்தானா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி இந்த ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் கல்யாணமும் பண்ணி அதுக்கப்புறம் விட்டுட்டு போய் ஏமாத்தின ஒரு விஷயம் தாங்க கண்டிப்பாக கிரிமினல் ஆக்ட் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு. ஓகே, இல்லை அப்படின்னா இட் அமௌண்ட்ஸ் டு பைகாமி. ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு லைஃப்குள்ளே இருக்கும்போது அதை மறைச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணது. ஸோ இது எதுனே நமக்கு இன்னும் வந்துட்டு ஒரு கன்க்ளூசிவாக தெரியல அந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னே தெரியல. ஓகே, இதே கல்யாணம் ஆகிட்டு ஒருத்தர் கூட லீட் பண்ணிட்டு மற்றவங்க கூட இருந்ததுன்னா அது அடல்ட்ரி. ஓகே, அது வேறு. ஓகே, லிவ் கான்செப்ட் வேறு. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு கான்செப்ட்ஸில் இருக்கும் போது இங்கே இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மேண்டேட்ரி ஃபார் செகண்ட் லைஃப் ஒரு செகண்ட் மேரேஜ். அது இங்கே நடந்ததானே தெரியலை. ஏன்னா அவங்களும் ஜுடிஷியல் செப்பரேஷன் சொல்லி தான் எங்கிட்ட அவர் பண்ணாருன்னு அவங்க அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை தாண்டி அவங்க தொடர்ந்து இந்த 1.5 மாத காலமாக வந்துட்டு தொடர்ந்து அவங்க நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ், ப்ரெஸ் மீட்ஸ், நிறைய இன்டர்வியூஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை தாண்டி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் இதனால் வந்து அவர் இந்த ஃபுட்டு இது வச்சிருக்காரு இல்லையா, கம்பெனி வச்சிருக்காரு இல்லையா, அதுக்கு வந்து ரொம்ப ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகுது, இதனால் எனக்கு 12 கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சிவில் சூட் டிஃபமேஷன் சூட்டும் ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருப்பார். ஆனால் அதாவது அவங்க ஃபர்தராக இந்த மாதிரி மீடியாவில் பேசுகிறத தடை செய்யணும்னு சொல்லி போட்டிருப்பாரு. பட் கோர்ட்டும் அதுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, இதுக்கு எங்களால் மறுப்பு தெரிவிக்க முடியாது அப்படின்றதும் கோர்ட்டும் கிளியராக சொல்லிட்டாங்க இந்த இடத்துல.